நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் தண்டபாணி சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். குருவே போற்றி, குருவே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். மாதா பிதா குரு தெய்வம் அனைவருக்கும் நமஸ்காரம். அதாவது இன்னைக்கு குபேர கலசா அறக்கட்டளை நடத்தும் 30வது மாதாந்திர கருத்தரங்கம் கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சம் மற்றும் இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இன்று நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்க காரணம் நவகிரகம்தான். இது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். இந்த தொடர்பு இல்லாமல் நாம் இன்றைக்கி கண்டிப்பாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாமே எப்படி அமைக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஹிண்ட்ஸு. அதுக்கப்புறம் நான் நான் இன்றைக்கி பேசக்கூடியது நாமயோகம் பற்றி பேச போகிறேன். 27 நாமயோகம். அதில் ஒரு 3ஆக பிரிச்சிருக்கிறேன். அதனால் ஒரு 9 நாமயோகம் மட்டும் நான் பேசலான்ட்டு இருக்கிறேன். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30வது கருத்தரங்கம். இங்கே இங்கே 30வது கருத்தரங்கம் அப்படிங்கும்போது கூட்டுத்தொகை 3. அப்போ 3னா குரு. அப்போ நிறைய குருமார்கள் வந்திருக்காங்க. ஒரு ஸ்கூல் வாத்தியாரும் வந்திருக்காங்க. அப்போ இது எல்லாமே குரு. ஓகே. அடுத்தபடியாக இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். நீங்கள் எல்லாம் சாயங்காலம் போய் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி சனிக்கிழமை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா இப்போ சனி ஓரை. சனிக்கிழமை சனி ஓரையில் பேச வேண்டியதுன்னு பிரபஞ்சம் எனக்கு ஆணை கொடுத்துருக்கு. மேலும் உத்தராயணம்னா வடக்கு திசை. இப்போ வடக்கு திசை பார்த்து இந்த அலுவலகத்தில் நான் வடக்கு திசை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்தபடியாக இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த நாள். அதாவது இன்றைக்கி அதிதேவதையே விஷ்ணு பெருமாள் தான். அப்போ இந்த சனிக்கிழமை அப்படிங்கும்போது சனிக்கிழமை 8ஆம் நம்பரை குறிக்கும். சனி பகவான் 8ஐ குறிக்கக்கூடியவர். இப்போ இதில் பாலமுருகேஸ்வர் அப்படி அவருக்கும் 8 எழுத்துக்கள் வருகிறது. அடுத்ததாக லட்சுமணன் ஐயா, அதுவும் 8 எழுத்துக்கள் வருகிறது. இப்போ சனி ஓரை. அடுத்து இன்றைக்கி 18/4/2026. இந்த கூட்டுத்தொகை 5 வருது. 5ங்கிறது புதன்னா ஜோதிடம். ஸோ ஜோதிடம் பற்றி கருத்தரங்கம். மேலும் குமார் ஐயா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு 5 எழுத்து வருகிறது. இன்றைக்கி சித்திரை மாதம் 5வது நாள். இதில் காளீஸ்வரிங்கிற மேடம்க்கு 5 எழுத்து வருகிறது. அடுத்ததாக பராபவ வருடம். இது கூட்டுத்தொகை 4. 4ன்னா ராகுனா காளீஸ்வரி. அடுத்து 3+1 ராகுன்னா 4. 3 ஆண்கள் இருக்காங்க, ஒரு லேடிஸ் இருக்காங்க. ஸோ மொத்தமாக 4 பேர் மேட்ச் ஆகிட்டாங்க. அடுத்தபடியாக இது மேச மாதம். இது பராபவ வருடத்தில் முதல் கருத்தரங்கம். முதல் மாதம் முதல் கருத்தரங்கம். இன்றைக்கி சுக்லபட்சம். சுக்லபட்சம் அப்படின்னாலே சுக்கிரன் அர்த்தம். சுக்கிரன் அதாவது நடத்தும் அமைப்பு இந்த நிகழ்ச்சி. மேலும் 15 பேர் இன்றைக்கி இந்த ப்ரௌச்சரில் போட்டிருந்தாங்க. கூட்டினா 6 சுக்கிரன் மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக இன்றைக்கி நட்சத்திரமே பரணி நட்சத்திரம். ஸோ அதுவும் சுக்கிரன் அமைப்பு. கூட்டத்தில் நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. இதெல்லாமே சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. அடுத்தபடியாக யோகம் இன்றைக்கி பிரீதி நாம யோகம். இந்த பிரீதி நாம யோகத்தில் யோகி பார்த்திங்கன்னா ஆயில்யம் புதன். அடியேன் ஆயில்யம் நட்சத்திரம். அடுத்ததாக பவகரணம். இந்த பவகரணம்னாலே சிங்கம். அதாவது 3 சிங்கங்கள் சேர்ந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சி. அடுத்தபடியாக இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா உத்திரம் அஸ்தம். இதில் உத்திரம் பண்ணாலே சூரியனுடைய சாரம். அதனால் இன்றைக்கி சூரியனுங்கிறனால இன்றைக்கி வெயில் கடுமையாக இருக்குது. சந்திர தரிசனம் இன்றைக்கி. சந்திரன் அப்படிங்கும்போது மனசு. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு அனைவருக்கும் சந்திர தரிசனம் போல் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது குருவுடைய லக்னாதிபதி, அதாவது தனுசு லக்னம். நான் எனக்கு குரு தான் லக்னாதிபதி. ஸோ எப்பவுமே மஞ்சள் நான் யூஸ் பண்ணி கொண்டு வந்த நோட்டு மஞ்சள் கலரு. எனக்கு இன்றைக்கி துண்டும் மஞ்சள் கலர் துண்டு தான் கிடைக்க போகுது. ஓகே. அடுத்தபடியாக இப்போ நாம் இனி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ இதெல்லாமே பிரபஞ்சத்தினுடைய இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.
இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா 27 நாமயோகம். இதில் வந்துட்டு 27 கூட்டினா 9, அப்போ 9ங்கிறது நவகிரகம். அப்போ நவகிரகத்தை பற்றியா நம்ம நவகிரகத்தை சார்ந்த ஜோதிட துறை இது. இதில் நல்ல யோகம் உண்டு, கெட்ட யோகம் உண்டு. இது நாம யோகத்தில் இதில் வந்துட்டு யோகம் அப்படின்னால என்னென்னா அனுபவித்தல் அப்படிங்கிற அர்த்தம். இதில் வந்துட்டு இந்த 27ல் 8 வந்து அசுப நாம யோகம். அதில் வந்து விஸ்கம்பம், அதிகண்டம், திருதி, வியாகாதம், வியாதிபாதம், சூலம், கண்டம், வயதுரை, இந்த 8மே வந்து அசுப நாம யோகம். ஸோ இதெல்லாம் ஏன் அசுபயோகம்னா விஸ்கம்பம், அதிகண்டம், வியாகாதம், இதெல்லாம் டைட்டிலே பார்த்தீங்கன்னா டெரராக இருக்குது. ஸோ இதனால் இது வந்து பேடு, அதாவது அசுப யோகம். இதே நல்ல யோகத்தில் வந்து கெட்டதும் உள்ளது, கெட்ட யோகத்தில் நல்லதும் உள்ளது. ஸோ யோகி நல்லதும் செய்யும், அவயோகி கெட்டதும் செய்யும். ஸோ இதில் என்ன, இந்த 27 நாமயோகத்தில் ஒவ்வொரு நாமயோகத்துக்கும் ஒரு ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி ஒரு மீனிங் சொல்லிடுறேன். விஸ்கம்பம்னா மனநடுக்கம், பிரீதினா அன்பு பாசம், ஆயுஷ்மான்னா வாழ்நாள், சௌபாக்கியம்னா புண்ணியம், சோபனம்னா நலம், அதிகண்டம்னா பெரிய இடைஞ்சல், சுகர்மம்னா அறம், திருதி துணை, சூளம்னா இந்த நான் சூளத்தை பார்த்து போகிறேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 4 திசைகள், திசை பயண இடைஞ்சல்கள், கண்டம்னா இடையூறு, விருத்தினா ஆக்கம், துருவம்னா நிலையான தன்மை பெறுதல், வியாகாதம்னா பாம்பு முதலானவற்றால் அச்சம், அரிசனம்னா மகிழ்ச்சி, வஜ்ரம்னா ஆயுதத்தால் தொல்லை, சித்தினாமைனா வல்லமை, வியாதிபாதம்னா கொலை, அதாவது பாம்பை கூட கொண்டு இருப்பான், அதுக்காக கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பாம்பை கூட கொலை பண்ணியிருப்பான், வரியான் காயம், பரிகம் தாழ்வு, சிவம்னா காட்சி, சித்தம்னா திடம், சாத்தியம்னா புகழ், சுபம்னா காவல், சுப்ரமண தெளிவு, பிராமம்னா மாயை, மகேந்திரம்னா படைப்புகள் பற்றி ஆய்வு, வைத்துரினா பேய்களால் தொல்லை. ஸோ இது எல்லாமே ஒன் வேர்டு மீனிங் அவங்களுக்கு எல்லாத்தையுமே தானே 27 நாமயோகத்துக்கு. இதில் வந்துட்டு நான் ஒரு 9 நாமயோகம் மட்டும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் வந்து விஸ்கம்பம், அப்போ டைட்டில் பார்த்தீங்கன்னா மனநடுக்கம். இதோடைய யோகி பார்த்தீங்கன்னா சனி பகவான், இதோடைய அவயோகி சந்திரன். அப்போ இங்கேயே சனி சந்திரன் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குது, புணர்ப்புங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இதில் அதிதேவதை பார்த்தீங்கன்னா யமன். இப்போ இந்த புணர்ப்புங்கிறனால இவங்க வந்துட்டு எந்த தொழில் செஞ்சாலும் மனசுக்கு திருப்தி இருக்காது. ஏன்னா சனி சந்திரன் இங்கே சூட் ஆகிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு தொழில் வந்து இவங்களுக்கு நட்டத்தை கொடுக்கும். ரெண்டாவது அதிதேவதை யமன். இந்த யமன் அப்படிங்கிற பார்க்கும்போது அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம லாஜிக் எடுக்கலாம். ஒரு ஜாதகமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய 12 கட்டத்திலேயே அவன் கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறது நல்லது தான், அதை பார்த்தா பலன் சொல்ல முடியும் ஜோதிடர்கள். இருந்தாலுமே ஒரு ஈஸியாக ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த நாமயோகமெல்லாம் யூஸ் பண்ணும், கிடைக்கும். இதில் இவன் வந்துட்டு அதிதேவதை யமன். அப்படிங்கும்போது யமன்னால யார், உயிர் பலி. அப்போ என்ன பண்ண, இந்த குடும்பத்தில் குறைந்த வயதில் இறந்தவர் இருப்பார் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லலாம். அடுத்து அவயோகி வந்து சந்திரன். அப்படிங்கும்போது சந்திரனா நீர். அப்போ இந்த குடும்பத்தில் நீர்கண்டம் யாருக்காவது இருக்கும். அதே மாதிரி அதாவது யோகி வந்து சனி, அவயோகி சந்திரன். அப்போ இங்கே சித்தப்பாங்கிற சனி பகவானை குறிக்கும். ஸோ இங்கே அவங்களுக்கு வந்துட்டு தண்ணியில் கண்டம் இருக்குன்னு சொல்லலாம். அதே அதிதேவதை யமன். இவங்களுக்கு வந்து யமகண்டம் வந்து இவங்களுக்கு நல்லது இருக்கும், நல்லது கொடுக்கும். அடுத்து யமன் அப்படின்னால யம தர்ம ராஜான்னு சொல்லுவோம். அதனால் இந்த குடும்பத்தில் தர்மன், தர்மராஜன், ராஜா இந்த மாதிரி பெயர்லாம் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ யமதர்மன் அப்படின்னால வரான பயப்பாங்க. அது மாதிரி ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடியாக இருப்பார் யமதர்மன். அதனால் இந்த சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப தடியாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. அப்போ பாடி ஸ்ட்ரக்சரே வந்து யமதர்மம் மாதிரி இருப்பா. அப்படி இவரை கண்டாலே எல்லாம் பயப்படுவாங்க. யோகி பார்த்தீங்கன்னா சனி, அவயோகி சந்திரன். அப்போ இந்த சனிக்கு சந்திரனுங்கிறனால நம்ம ஈஸியாக சொல்லலாம், இந்த குடும்பத்தில் சனி அப்படின்னாலே மகரம் மற்றும் கும்பம், சந்திரனால நீர் ராசிகள், இதில் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம்னு சொல்லலாம். அதே போல் சனி சாரம், சந்திரன் சாரம் இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி இதாக பிறப்பாங்க. இவங்களெல்லாம் என்ன வழிபாடு பண்ணலாம்னா, திங்கக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ சிவன் கோயிலில் பாலாபிஷேகம் செய்வது சிறப்பு. இரண்டாவதாக பிரீத்தி. இந்த பிரீத்தி அப்படின்னால அன்பு பாசம். அப்போ இதில் வந்துட்டு யோகி என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஆயில்யம், அவயோகி செவ்வாய் அவிட்டம். இங்கே வந்துட்டு அதிதேவதை வந்து பெருமாள். இப்போ இங்கே வந்துட்டு இங்கே புதன் அப்படின்னாலே இது ஆயில்யம். அப்படிங்கும்போது புதன்னா கல்வி, ஜோதிடம். அவயோகி செவ்வாய். அப்போ இந்த குடும்பத்தில் ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு ஜோதிடர் இருப்பாங்க, நம்ம ஈஸியாக எடுக்கல பலன் சொல்லலாம். அதே மாதிரி புதன் ஆயில்யம்ங்கிறனால பெருமாள். அப்போ பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க. செவ்வாய் அவயோகிங்கனால இந்த குடும்பத்தில் இவங்க வந்துட்டு கடன் இருக்கும். ஸோ கடனால் அவஸ்தை உண்டு. செவ்வாயினா விபத்து. அதனால் இந்த பிரீதியில் பிறந்தவங்களுக்கு விபத்துக்கள் உண்டுன்னு சொல்லலாம்.
அவயோகி செவ்வாய்ங்கிறதுனால சகோதரரால் அவமானம் உண்டு. அதே யோகி புதனுங்கிறதுனால, புதன்னா கார்மெண்ட்ஸ், அப்போ புடவை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவயோகினா செவ்வாய், அப்போ அவயோகி செவ்வாய்ங்கிறதுனால போலீஸ், இராணுவம், மிலிட்ரி இதில் எல்லாத்துலேயுமே ஆட்கள் இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அதனாலேயே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் யோகி புதன் ஆயில்யம் அப்படின்னா பாம்பு, அப்போ இவங்க வந்துட்டு இவங்களுக்கு நல்ல ராகு வேலை வந்து இவங்களுக்கு நல்லது செய்யும். ரெண்டாவது யோகி புதன் அப்படிங்கிறனால பேச்சாளர்கள், பேசியே காரியம் சாதிக்கக்கூடியவர்கள். ரெண்டாவது இந்த புதன் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கடகம், அதாவது ஆயில்யம் கடகம், அதனால் நீர் ராசி. அதனால் இவங்களுக்கு வந்து நீர் ராசியில் இவங்க குடும்பத்தில் வந்து இந்த நீர் ராசியில் ஜலராசியில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்போ இதில் வந்து பாம்புக்கு எஸ்ன்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஆயில்யத்துக்கு ஏன்னு சொல்கிறோம், புதனுக்கு பின்னு சொல்கிறோம். அப்போ எஸ்ஏபி இந்த பேரில் கண்டிப்பாக இந்த இன்சியில் அவங்க குடும்ப உறுப்பினர் கண்டிப்பாக குழந்தை இருப்பாங்க. பிரீத்திங்கிறதுனால பிங்கிற லெட்டரில் கூட புனிதா, புஷ்பாங்கிறவங்க கூட அங்கே இருப்பாங்க. ஸ்னேக் இருக்கிறனால எஸ், சசிகலா, சந்த, இந்த மாதிரி சுரேஷ், அந்த மாதிரி ஆட்கள் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சியல் இவங்களுக்கு வந்து எஸ்ஏபி, பிஎஸ் இந்த மாதிரிலாம் ஆட்கள் வரும். ஓகே, மூன்றாவதாக ஆயுஷ்மான். இந்த ஆயுஷ்மான் அப்படிங்கும்போது அதே இவனுக்கு எவ்வளோ ஆயுஷ்ன்னு சொல்கிறோம்ல, அப்போ எதையும் நோட் பண்ணுறேன்னா வாழ்நாள். அப்போ இதுக்கு மீனிங்கே வாழ்நாள் தான். இப்போ யோகி பார்த்தீங்கன்னா கேது, அவயோகி ராகு. அப்போ இதில் வந்துட்டு அதிதேவதை பார்த்தீங்கன்னா முனியப்பன். ஸோ யோகி வந்து கேதுங்கிறதுனால, கேதுனால முடி தாடின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்துட்டு முடி அழகாக இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி அவயோகி வந்து ராகு சதயம். அப்போ என்னால் சதயம் வந்து இங்கே கும்பத்தில் இருக்குது. அப்போ கும்பம் அப்படிங்கும் போது இங்கே வந்து மறைமுகம்னு சொல்லுவோம். அப்போ இவங்க குடும்பத்தில் இல்லை இவங்களுக்கோ ஒரு மறைமுக வருமானம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ராகுனா பாம்பு, பாம்புனா கயிறு. அப்போ இந்த குடும்பத்தில் ஒரு துர்மரணம், அதாவது எப்படி வேணாலும் நம்மளை கயிறால் தொங்குறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, சம்பவம் நடந்திருக்கு. ஸோ கும்பம் அப்படிங்கும் போது இங்கே மறைமுகங்கனால இந்த திருமண வாழ்க்கையில் அவங்க வந்து பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் கும்பம்ங்கிறது சனி பகவானுடைய வீடு. அப்போ சனிங்கிறது எதை குறிக்குன்னா காலை குறிக்கும். அப்போ இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆயுஷ்மான்காரங்களுக்கு கால் பிரச்சனைகள் கண்டிப்பாக சர்ஜரி இதெல்லாம் நடந்திருக்கும். அதே போல் சதயம், பாம்பு, ராகு அப்படிங்கிறனால எஸ். அப்போ இந்த குடும்பத்தில் வந்து எஸ்ங்கிற பேர் இருப்பாங்க. ஆயுஷ்மான்னா ஏ, ஸ்னேக்னா எஸ், இந்த மாதிரி ஏஎஸ்கே இது எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் இந்த பெயரில் வருவாங்க. நாலாவதாக சௌபாகியம். அப்போ சௌபாகியம் அப்படிங்கும்போதே ராகு, நாலுங்கிறது ராகு, அப்போ பிரம்மாண்டம். அப்போ இவங்க வாழ்க்கை சௌபாகியமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருப்பாங்க. புண்ணியங்கள், சௌபாகியம்னா புண்ணியம். இப்போ இதில் இவங்களுக்கு வந்துட்டு இந்த சௌபாகியத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி சுக்கிரன், அவயோகி குரு. அப்போ இதில் வந்துட்டு குரு அப்படிங்க பார்க்கும்போதே குரு வந்து 3ஆம் நம்பரை குறிக்கும். ஸோ இவங்க வந்துட்டு குரு புரட்ட அவயோகி 3, அதாவது அவயோகி குருங்கிறனால குருவுடைய நம்பர் 3. அப்போ இவங்களுக்கு வந்து 3 வருமானம் கண்டிப்பாக, அதாவது 3வது தொழில் தான் இவங்களுக்கு செட் ஆகும். ஸோ அவயோகிங்கிறனால 1 2 3 3ஆவதாக செய்யக்கூடிய தொழில் தான் இவங்களுக்கு வந்து செட் ஆகும். அடுத்தபடியாக இளம் வயதில் வந்து இவங்களுக்கு வறுமை உண்டு, ஏன்னா தொழில் செட் ஆகாதில்ல, அதனால் இளம் வயதில் வறுமை உண்டு. இது வந்துட்டு 4ஆவதாக வருது. அப்போ 4ங்கிறது நாம் 4 வயசுன்னு சொல்லக்கூடாது, 40 வயசு. அப்போ 40 வயசுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகே, அதே போல் சுக்கிரன் வந்து யோகி பூரமங்கிறனால பிடிவாதம், ஏன்னா ஆண்டாள் வந்து பிடிவாதமாக லவ் பண்ணி தான் பெருமாளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு, ஒத்த கால் நின்று அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த பிடிவாத கேரக்டர் உண்டு. ஸோ இவங்களுக்கு வந்து திருமண வாழ்வில் பிரச்சனை உண்டு. இது வந்து குருவும் சுக்கிரன் தான், யோகி சுக்கிரன், அவயோகி குருங்கிறனால இந்த குரு சுக்கிரன் மிங்கிள் ஆகும் இந்த சௌபாகியத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்போ என்னென்னா குருன்னா மேல், சுக்கிரனா ஃபீமேல். அப்போ இதில் தேவகுரு, அசுரகுரு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இங்கே வந்துட்டு எப்பவுமே குரு சுக்கிரன் வந்து மேட்ச் ஆகாது. அதனால கணவன் மனைவிக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு சிறிய கான்ட்ரவர்சி கண்டிப்பாக இருக்கும். அதே போல் யோகி சுக்கிரன் அப்படிங்கிறனால மனைவி வந்த பிறகு தான் இவங்களுக்கு வந்து லக்கே. ஏன்னா மிஸ்ஸஸ் வந்துட்டு சுக்கிரன்னா அழகு, அப்போ இவருக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப அழகாக இருப்பா. அப்படி அடுத்தபடியாக சுக்கிரன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை குறிக்கும். அதனால் இவங்க வந்து வெள்ளிக்கிழமை எந்த காரியம் செஞ்சாலும் சிறப்பான பலன் கொடுக்கும். இதில் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு பிகே அப்படிங்கிற இனிஷியல்லாம் இவங்க குடும்பத்தில் வரும். ஓகே, ஏன்னா குருங்கிறதுக்கு வந்து ஜி வரலாம், சுக்கிரனா எஸ் வரலாம், பூரம்னா பி வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க ஃபேமிலியில் ஈஸியாக நாம் இந்த சுக்கிரன், பூரம், குரு, போராட்டாதி இதை வச்சே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். 5ஆவதாக சோபனம். அப்போ சோபனம் அப்படிங்கும்போது நலம்னு சொல்லுது. இப்போ இதில் வந்துட்டு யோகி சூரியன், அடுத்து அவயோகி சனி. அப்போ இந்த 5ங்கிறது வந்து குழந்தையை குறிக்கும், 5ஆம் பாவம் வந்து குழந்தையை குறிக்கும். அப்போ யாருக்கு வந்துட்டு சூரியன் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு கண்டிப்பாகவே அந்த குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சூரியன் வந்து உத்தரத்தும் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொன்னால் அதிதேவதை வந்து பிரகஸ்பதி.
இதில் வந்து யோகி வந்துட்டு சூரியனுக்குனால இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக அரசியல் ஜாப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உத்தரம்ங்கிறது வந்து உத்தரம்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு உழைப்பவன், வீட்டுக்கு டம்மி, வெளியே ரம்மியாக இருப்பா அப்படி. அப்போ இவங்க கண்டிப்பாக இவங்க வந்து அரசு வேலை கண்டிப்பாக இருக்குது, தலைமை பதிவு கண்டிப்பாக இருக்குது, அதிக இன்கம் இவங்களுக்கெல்லாம் உண்டு. சூரியன் சனி இரண்டுமே எப்பவுமே ஒரு பகை கிரகம் இருந்தாலுமே இவங்க வந்துட்டு படித்தவுடன் இவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும். இதில் வந்து சோபனம் அப்படிங்கிறது நம்ம சொப்பனம்னு கூட சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு கனவு நிறைய வரும், அதனால் தூக்கம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது. ஸோ உத்திரம் அப்படிங்கும்போது என்ன, புகழ் கண்டிப்பாக உத்திரம்ங்கிறது மேலே, அப்போ மேலே இவங்க போகிற அளவுக்கு புகழ் கண்டிப்பாக எங்களுக்கு உண்டு. இதில் வந்துட்டு சூரியன் சனி இணைவு நம்ம கொண்டு அந்த யோகி அவயோகியை வச்சு பேசுகிறதுனால அப்பாவுடைய சூரியனா அப்பா, சனினா ஹெல்த்து, அப்பாவுக்கு சர்ஜரி கண்டிப்பாக உண்டு, ஹெல்த் இஷ்யூ உண்டு. அதே போல் சூரியன் யோகிங்கிறனால வண்டி வாகனங்கள்லாம் இருக்குது. இந்த சூரியன் இந்த குருவும் சூரியன் பகைங்கிறனால இவங்களுக்கு வந்து குருவுடைய ஓரை வந்து இவங்களுக்கு செட் ஆகாது. ரெண்டாவது சிம்மம், மீனம், கும்பம் இதெல்லாமே ராசியில் குடும்பத்தில் இருப்பாங்க. ஆறாவதாக அதிகண்டம், இந்த டைட்டில் வந்து பயமாக இருக்குது, அதிகண்டம். அது ரெண்டாவது ஆறாவது. ஆறுங்கும்போது என்ன சொல்லுதுன்னா கடன், நோய், எதிரி. அப்போ நோயினால் இவங்க வந்து அவதிப்படுவாங்க, பெரிய இடைஞ்சல்னு அர்த்தம். அதிகண்டம்னா பெரிய இடைஞ்சல். அப்போ இதில் வந்து யோகி வந்து என்ன சொல்லுதுன்னா சந்திரன், அவயோகி புதன், இதோடைய அதிதேவதை சந்திரன். இப்போ இங்கே வந்து அஸ்தம், அதாவது குருவுடைய கர்ம பதிப்பட்டது. அப்போ இவங்களுக்கு வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது அதிக ஆயுள், ஏன்னா அதிதேவதை வந்து சந்திரனுங்கிறனால தந்தைக்கு ஆயுள் கண்டம், அம்மாவுக்கு ஆயுள் அதிகம். ஸோ மொத்தத்தில் பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வந்துட்டு இழப்பு கண்டிப்பாக உண்டு. யோகி வந்து சந்திரனுங்கிறனால அம்மாவுக்கு ஆயுள் அதிகம். ரெண்டாவது சந்திரனுங்கிறது மருத்துவத்தை குறிக்கும். அப்போ மருத்துவம் அப்படிங்கிறனால இந்த குடும்பத்தில் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் குழந்தைகளை படிக்க வைக்கலாம். சந்திரன் அப்படிங்கிற யோகி வந்து சந்திரனுங்கிறனால பௌர்ணமி, அப்போ பௌர்ணமியில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதே சந்திரன் அப்படிங்கிறது நம்ம இரு கண்களில் ஒன்று, சூரியன் சந்திரன் சொல்கிறோம். அப்போ இவங்க வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதே புதன் அப்படிங்கும்போது புதன் வந்து அவயோகி. அப்போ புதனுங்கிறது கார்மெண்ட்ஸ். ஸோ துணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். அதே புதனான நரம்பு பிரச்சனைகள், வயிற்று வலி, காதல் பிரச்சனைகள் இதெல்லாமே இவங்களுக்கு வந்து கஷ்டம்தான். அடுத்தபடியாக புதன் அவயோகிங்கிறதுனால கல்வி இருக்காது. அப்போ இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் கல்வி தான் இவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ரேவதி, அதாவது புதன் அப்படிங்கும்போது ரேவதியை குறிக்கும். அப்போ நந்தவனம் சொல்லலாம். அப்போ நந்தவனம்ங்கிறது என்ன, ஒரு பூக்களுடைய சென்ட்டு, ஸ்மெல்லு. அப்போ இவங்க வந்து ரொம்ப வாசனை திரவியம் யூஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேவதின்னு ஜென்ரலாகவே இருந்தாலும் இந்த நட்சத்திரமாகட்டும் பேராகட்டும் அவங்க வந்து தூக்கம் குறைவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அவயோகி புதன் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து காதல் வந்து பிரச்சனை இருக்கும். இவங்க குடும்பத்தில் ஏஆர்சி, சந்திரன் இதெல்லாமே இந்த மாதிரியெல்லாம் வரல வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கடகம், மீனம், ஜலராசியில் குடும்ப உறுப்பினர் பிறப்பாங்க. ஏழாவதாக சுகர்மம். அப்போ 7 அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், கலத்திரத்தை சொல்கிறோம், லைஃப் பார்ட்னர் சொல்கிறோம். ஆனால் பெயர்லேயே சுகர் இருக்குது. அப்போ சுகர்னால என்னென்ன அவங்களுக்கு கண்டிப்பாக சுகர் வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி மர்மம், சுகர்மம்னா இங்கே ஒரு மர்மம் இருக்குது, ஒரு கர்மம் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இதில் அதாவது யோகி வந்து செவ்வாய். அப்போ என்ன சொல்லுதுன்னா அவயோகி வந்து கேது. அப்போ இது அதிதேவதை வந்து இந்திரன். அப்போ அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறனால இவங்க வந்துட்டு சுகர்மம் அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கும். அப்போ இவங்க வந்து ஆப்போசிட்டுடைய ஜெண்டரோட இவங்களுக்கு நட்பு கிடைக்கும், அதன் மூலிமா காதலில் உண்டாகும். இவங்களுக்கு சுக்கிரன் தான் வந்துட்டு சுக்கிரன் அப்படிங்கிறனால பெண் குழந்தை கண்டிப்பாக இவங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி காசுங்கிறது சுக்கிரனை குறிக்கும், அதனால் வீட்டு வாடகையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகி வந்து செவ்வாய்ங்கிறனால செவ்வாய் அப்படிங்கிற பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு அதாவது உறவு முறையில் பிரதர் அண்ணாவை குறிக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அண்ணனுக்கு கண்டிப்பாக செவ்வாயினா விபத்து, செவ்வாயினா உடன்பிறப்பு. அப்போ கண்டிப்பாகவே இந்த இவங்களுக்கு வந்து உடன்பிறந்த சகோதரருக்கு விபத்துக்கள் உண்டாகும். பட் அதில் வந்து எஸ்கேப் ஆயிடுவார். காரணம் என்னென்னா யோகி அடிபட்டு எஸ்கேப் ஆயிடுவார். அதே போல் செவ்வாய் அப்படிங்கும்போது யோகிங்கன்னா திருமணம். ஸோ இது திருமண பிரச்சனையோடு இவங்க இருக்கும், லேட் மேரேஜ் பண்ணுறது சிறப்பு. அதே போல் செவ்வாயின நிலம். அப்போ இவங்க வந்து நிலம் லாபம் தரும். அதே போல் வெள்ளி நகை, சுக்கிரனா வெள்ளி, அதனால் வெள்ளி நகையெல்லாம் இவங்க வீட்டில் நிறைய வச்சுருப்பாங்க. அது ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன், சப்போஸ் இந்த சுகர்மம் வந்து ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா பெண்கள் விரும்பி இவங்களை தேடி வருவா அப்படி. ஏன்னா ஆப்போசிட் நண்பருடைய ஜெண்டருடைய நட்பு இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதே போல் அவயோகி அஸ்வினிங்கிறதுனால மேசத்தில் இருக்கிற கிரகம் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பாதிப்பை தரும். மேலும் யோகி வந்து செவ்வாய்ங்கிறதுனால யோகி சித்திரை அப்படிங்கும்போது கன்னி ராசி, கன்னி சித்திரை என்று சொல்லுவோம். அதனால் இந்த குடும்பத்தில் செவ்வாய் ராசி, லக்னம் இந்த கன்னியிலெல்லாம் இருக்கிற குடும்பத்தில் இருப்பாங்க.
செவ்வாய்க்கு எஸ்ன்னு சொல்கிறோம், சித்திரைக்கு சிங்க. அப்போ இந்த எஸ் சம்மந்தப்பட்ட சி சம்மந்தப்பட்ட இதில் இருக்க ஆட்கள் குடும்ப உறுப்பினர் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு சுக்கிரமன்காரங்க திருப்பரங்குன்றம் போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா திருப்பரங்குன்றத்துக்குமே அதிதேவதை இந்திரன். இந்த இந்திரனுக்கு லிங்க் உண்டு. இது வந்து புராண கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 8வதாக திருதி. அப்போ 8ங்கிறதே நம்ம வந்து கண்டமங்கிறோம். அப்போ இதில் வந்து என்னென்னா திருதிங்கிறதுலே வந்துட்டு திருத்திங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ 2 முறை திருத்தி, அதாவது இவங்க வந்துட்டு வாழ்க்கையில் திருத்தி பேசக்கூடிய ஆளுகள்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு யோகி பார்த்தீங்கன்னா சுவாதி, அவயோகி வந்து சுக்கிரன். இவங்க அதிதேவதை பற்றி வருண பகவான். இந்த வருண பகவான்களை எதை குறிக்கணும்? மழையை குறிக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருதிக்காக திருப்பி பேசுவாங்கிறத மழை போல பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே வருண பகவான் மழை ஓயாமல் மழை போடுற மாதிரி. அதே போல் பரணி வந்து அவயோகி அப்படிங்கும்போது சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் சுவாதி வந்து ராகு அப்படிங்கிறதுனால இவங்க வந்து சுறுசுறுப்பாக, பாம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், அதனால் இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ராகுனாலே வெளிநாடு, அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அடுத்தபடியாக இவங்களுக்குள்ள ராகு நிழல் கிரகம், அதனால் தவறான பழக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். ராகுன்னா 4, ஸோ 40 வயசுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதில் என்னென்னா சுக்கிரன் ராகு லிங்க் ஆகுது, யோகி அவயோகி. அப்போ சுக்கிரன் ராகுங்கும் போதே நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஜோதிடருக்கு சுக்கிரன் ராகுனா எல்லாமே தெரியும். அப்போ இந்த கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொத்து சேர்க்கை, காதல், இது எல்லாமே கண்டிப்பாக லவ் மேரேஜ் இதெல்லாம் கன்ஃபார்ம். இதே போல் ராகு வந்து மாற்று உணவு வந்து இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெக்னாலஜி மேலே ரொம்ப விருப்பம் இருக்குது. அதே போல் சுவாதி வந்து ராகுங்க யோகிங்கிறனால தேன் சொல்லுவாங்க சுவாதியை. இப்போ தேன் அபிஷேகம் வந்து கோயிலுக்கு சாமிக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு. 2வது தானம் தர்றது நல்லது. இதில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ராகு உடையது வந்து 18 வருடம். அப்போ 18 வருடம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த டைமில் ஒரு கண்டம் ஏற்படும். அதில் அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ காசும் வரும், அதே டைமில் வியாதி வரும். ஸோ சுக்கிரன் ராகு யார் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆஸ்பத்திரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இறுதியாக சூலம் நாம யோகம். அதாவது இது பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் திசை பலன். நம்ம எங்கேயா வெளியே போகிறோம்னா நீ சூளம் பார்த்துட்டு போகிறோன்னு சொல்கிறோம். அப்போ அதை குறிக்கக்கூடிய சூளம். சூளம்னாலே 3 இது இருக்குது, 3 வேல் இருக்கிற வேலில் ஒரு 3 இது இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து 3 தொழில் செய்வாங்கன்னு சொல்லலாம் ஈஸியாக. அதே யோகி வந்து குரு, விசாகம், அவயோகி வந்து சூரியன். இப்போ இதோடைய அதிதேவதை சர்ப்பம் நாகதேவதை. அப்போ குரு வந்துட்டு யோகியாக இருக்கிறனால இவங்க வந்துட்டு எதுலேயுமே தலைமை பண்பாக இருப்பாங்க. அவயோகி சூரியனுங்கிறனால இவங்களுக்கு கண் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அவயோகி சூரியனுங்கிறனால அரசியல் பிரச்சனை, அரசால் பிரச்சனை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இருப்பாங்க, இல்லை எப்படியாவது மொத்தம் லஞ்சம் வாங்கி மாட்டுறாங்கல்ல, அவங்களாம் சூளத்தில் பிறந்தும் கண்டிப்பாக மாட்டுவாங்க. இந்த எல்லாமே அதே போல் வேலைக்காக காசு கொடுத்து ஏமாறுறவங்களும் இந்த சூளம் தான். அப்போ இதில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சூளமாக இருந்தால் அவன் அரசு சார்ந்த பட்டில் போகவே கூடாது. இது வந்துட்டு அரசு தலைமை யோகம் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ்லாம் நேர்மையாக இருக்க கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் அவயோகி சூரியனுங்கிறனால அப்பாவுக்கு வாழ்க்கை சிறப்பில்லை. அதே போல் 3 தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் யோகி குருங்கிறனால குழந்தை, குருனா குழந்தை. அப்போ இந்த சூளத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் யோகமே உண்டு. ரிஷபம், விருச்சகம், ராசி, லக்னம் இதெல்லாமே இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. SKGV இதெல்லாமே அவங்களோட இன்சிலாவே கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமிர்த யோகம். அதனால் இந்த கருத்தரங்கம் இன்றே அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் ஆர்வலர் ஜோதிட ஆளுநர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த இக்கூட்டமைப்பு தலைவர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. இதை பங்கேற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. மேலும் இதை பார்த்து கொண்டிருக்கும் குபேர கலச ஆர்வலர் மற்றும் நேயர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தனம் தண்டவாணி. என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 8072311613. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு என்னை அணுகலாம். அவன் அருளாலே அவள் தாழ் வரங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடர் ஒற்றுமை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசிய தண்டபாணி சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு பாலமுருகேசர் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.